கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் தண்ணியா 3 ஸ்பூன் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டியாக அது கலக்கி வச்சுக்கணும். மசாலா தடவி வச்ச பன்னீரை எடுத்து கார்ன்ஃப்ளவரில் முக்கி பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சம் டச் பண்ணி எல்லா பக்கமும் கோட் பண்ணி அதை எடுத்து நம்ம மொத்தமாக அந்த பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் எல்லாமே அதே மாதிரி பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தான் நம்ம பொரிக்க போகிறோம். ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து பிரெட் க்ரம்ஸில் நம்ம எல்லாமே கோட் பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம பொரிக்கும் போது பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம ஒரு 100 கிராம் தேங்காய் 100 கிராம் இருக்கணுமா இப்போ அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க டொமேட்டோ சாஸு